இந்த ₹1 பலூனுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுச்சு. அது உங்களுக்கும் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக எங்கள் ஆஃபீஸில் ஒரு ரெட்ரீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்திருந்த ஆர்கனைசர்ஸ் எங்கள் எல்லாருக்கும் கையில் ஒரு பலூனை கொடுத்து அதை ஊத சொன்னாங்க. ஊதி முடிச்சதுக்கப்புறம் இந்த பலூனை இப்படி மேலே தூக்கி போட்டு டேப் பண்ணிகிட்டே இருக்க சொன்னாங்க. முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா, பலூன் தரையில் விழக்கூடாது. மியூசிக் நிற்கிற வரைக்கும் பலூன் ஏரில் தான் இருக்கணும். மியூசிக் நின்னதுக்கப்புறம் எந்த பலூனும் தரையில் இருக்கக்கூடாது. ஸோ மியூசிக் ஸ்டார்ட் ஆச்சு, எந்த பலூனும் கீழே விழலை. நாங்கள் ஏர்லேயே டேப் பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் மியூசிக் நின்னதுக்கப்புறம் எல்லாரும் கப்புனு கீழே உக்காந்துட்டோம். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். மியூசிக் நின்னதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா கீழே நிறைய பலூன்ஸ் கிடந்தது. ஆனால் எங்கள் கையில் இருந்த பலூன்ஸ்லாம் கையிலே தான் இருக்குது. என்னடான்னு யோசிச்சு பார்த்தா, நாங்கள் மேலே டேப் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அந்த ஆர்கனைசர்ஸ் அவங்க கையில் 2 பலூன்ஸ் எடுத்துட்டு வந்து மோதுற மாதிரி வந்தாங்க. அப்போதான் ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. எங்கள் பலூன் மட்டும் இல்லை, எந்த பலூனுமே கீழே இருந்துடக்கூடாது. உங்கள் கையில் இருக்க பலூன் உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி, உங்கள் கையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்டுறக்கூடாது. அதையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணணும். ஆல்சோ நீங்கள் அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களோட காம்படிட்டர்ஸ்க்கு போயிடும். ஸோ கீழே கிடக்கிற பலூன்ஸ் எல்லாமே உங்களோட காம்படிட்டர்ஸ்க்கு போயிடுச்சு. அது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ண லீட்ஸ், மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த விஷயத்தை அவர் சொல்லி முடிக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்மளும் லைஃப்பில் கெரியர், பிஸ்னஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்னு எவ்வளோ பலூன்ஸை தவற விட்டுருக்கோம்ல. இதே மாதிரி என்கிட்ட இன்னும் 2 பலூன் கதை இருக்குது. அதை அடுத்தடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.